நிர்மல்குமார்ங்கிற ஒரு கட்சிக்கு இணைச் செயலாளர், பழைய முன்னாள் ஆர்எஸ்எஸ் கட்சி அவங்க தான் நடத்துகிறாங்க. அவர்கிட்ட இவர் விஜய் வச்சுக்கிட்டு அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பழனிசாமி இவங்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை, செங்கோட்டையெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கி விஜயனுடைய கட்சி பேரில் இருக்கிற ஒரு கட்சியை முழுக்க முழுக்க நடத்துறது ஆர்எஸ்எஸ்ங்கிறது தெளிவாக தெரியுது. இது ஆர்எஸ்எஸ்ஸால் நடந்த ஒரு விஷயந்தான். காந்தியவே கொண்டு விட்டு அவரே அந்த கோட்சேவே மகாத்மான்னு சொல்கிற ஆளுங்களாச்சு. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்போ விஜயை கைது பண்ணால் நாடே ஸ்தம்பிக்கும் கலவரம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதாவை கைது பண்ணாங்க, ஒரு நாள் பூரா யாருமே ஒன்றும் போயிடல. அப்புறம் அந்தம்மா கத்துச்சு, என்னை கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு இதெல்லாம் மறுநாள் தான் பஸ்ஸெல்லாம் ஓட்டி அந்த 3 பெண்களை, அந்த அக்ரிகல்ச்சர் விவசாய கல்லூரி மாணவர்கள் 3 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் 3 மாதம் இருந்தது ஜெயிலில். பரப்பநகர் இடத்துல தூக்கி போட்டாங்களே, என்னாச்சு? என்னது ஜெயலலிதாவை கைது பண்ணிட்டாங்களா? என்னது ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஜெயலலிதாவை கைது பண்ணிட்டாங்களா? ஜெயலலிதாவை கல்யாணம் கைதாக பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப 1/2 மணி நேரத்தில் அடங்கிட்டோம். யாரும் இன்றைக்கி ஒரு இலவசமாக சாவறதுக்கு தயாராக இல்லை.